பிரைஸ் தி லார்ட். போன மெசேஜில் பார்த்தோம், ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் உண்டானது என்று நாம் பார்த்தோம். ஸோ அந்த ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் என்னன்னா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னா ஒரு பெருக்கம். பெருக்கம்னா மல்டிப்ளிகேஷன். பெருக்கம்னா என்ன சொல்றது, இன்னைக்கு 10 ரூபா நாளைக்கு 10 ரூபா அப்படின்னு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது கிடையாது. மல்டிப்ளிகேஷன். 10 100 ஆக்குறது, 100 பல 100 ஆக்குறது. பிரைஸ் தி லார்ட். ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுப்பது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பிடிச்சி சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வைக்கிறதில்ல. அவர் கொடுத்தாருன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணி, அதாவது மல்டிப்ளை பண்ணி கொடுப்பார், பல மடங்கு கொடுப்பார். நம்ம எது நமக்கு தேவையோ அதை அறிந்து பல மடங்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் பல மக்கள் இனங்கள் அவரை தந்தை தந்தை என்று அழைக்கிறார்கள். உங்களுக்கு எது இல்லையோ அதை அவர் அறிந்து பல மடங்காக உங்களுக்கு தருவார். நைட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாரு, பேதுருக்கு மீன் இல்லை. அவருடைய வெறுமையை அறிந்து அவர் படகுலையே ஏறி வலது பக்கமாய் வலையை வீசு என்று சொல்லி வலையை வீச செய்து வலைகள் கிளியத்தக்க. பிரைஸ் தி லார்ட். அந்த மீனை பார்த்த உடனே பேதுருவால தாங்க முடியல. ஆண்டவரே, நீரை நெவிட்டு போய்விடும், நான் அவ்வளோ பெரிய பாவி என்று தன்னுடைய நிலையை அவர் உணர்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எது இல்லையோ அதை அறிந்து அதை பல மடங்காக உங்களுக்கு தருவார். உங்களுக்கு எது தேவையோ அதை அவர் அறிந்து அதை பல மடங்காக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு தரவே, உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் இத்தகைய ஆசீர்வாதமே. உலகிலேயும் அவரை மிகப்பெரிய செல்வராக்கினார். அவர் மத்தியில் இருந்த அந்த ராஜாவே பார்த்து பயப்படுற அளவுக்கு இவருடைய செல்வாக்கை பார்த்தா பயமா இருக்கே, நம்ம ஊர்ல தான் இருக்காரு, பட் நம்ம செல்வாக்குக்கு ஈக்குவலா வருது அப்படின்ற அளவுக்கு இந்த உலக மக்கள் உங்களை பார்த்து பயப்படும் வண்ணம், உங்களை பார்த்து வியக்கும் வண்ணம், உங்ககிட்ட இப்ப எது இல்லையோ அதை பல மடங்காய் உங்ககிட்ட தர்றதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புவோம். அவர் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. அவரு செய்ய மாட்டாருன்னா சொல்ல மாட்டாரு, நான் சொன்னா கண்டிப்பா செய்வாரு. பிரைஸ் தி லார்ட்.